ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் குக் 135 சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா நூடுல்ஸ். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்குன்னு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடான உடனே நூடுல்ஸை வந்து உடச்சி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு ஒரு பக்கம் வேக விடுங்க. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மசாலா, இது வெறும் மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம், இல்லை சாட் மசாலா மாதிரி மேகி மசாலா அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கிறேன். கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அது கூட போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தக்காளி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமா வந்து மஞ்சள் போட்டுக்கோங்க, போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு வந்து நம்ம இப்பவே சேர்த்துறோம். நான் வந்து எல்லாமே கையளவு தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, உப்பு எல்லாமே போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம அறுத்து வச்சிருக்க கேரட் பீன்ஸையும் இது கூடவே போட்டுக்கிறோம். இப்போ கேரட் பீன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணுறோம். வெறும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் சாட் மசாலா, மேகி மசாலா எது வேணுமோ நூடுல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து ஆல்ரெடி அவிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அந்த நூடுல்ஸை வந்து இது கூட போட்டு கிளறி எடுக்கிறோம். அவ்வளோதாங்க. இது கூடவே போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, நூடுல்ஸ் ரெடி. இது கூட நீங்க சிக்கன் சேர்த்துக்கு ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், எக் போட்டு செய்யலாம். இதுலயே சேம் ப்ராசஸ் தாங்க. என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.